இங்க பாருங்க இவ படுத்துட்டா. இது 60 ரூபாய், அது 120 ரூபாய். 1 ரூபாய் கூட கம்மி பண்ண மாட்டாங்க. வந்து பக்காவா மேட்ச் வந்து இவங்களுக்காக தான். மான் பாருங்க guys. மான் பாருங்க எவ்வளவு வெளியே நிக்குது பாருங்க. போற இடம் போர்ட்ல பார்த்தா தான் தெரியும். ஆனா எங்களுக்கும் தெரியாது. 9 கிலோமீட்டர்ல இருக்காரு நம்ம சிவனையா. அவரை போய் பாக்கலாம். எனக்கு மனசாட்சியே இல்ல, நடக்க வச்சு கூட்டிட்டு போறா. இதுவே எங்க அம்மா அப்பா கூட வரணும். கால் வலிக்குது ரொம்ப, முடியலதான். உங்களுக்கு தெரியுதா? ஒரே ஒரு ஒளி மட்டும் தெரியுது பாருங்க. போய் மட்டும் குறைச்சு கொடுத்துரு சாமி அப்படி வேண்டாம். பஞ்சமுக ருத்ராட்சி கோட்டை வந்து ஃப்ரீயா தராங்க காய்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வந்து பாத்தீங்கன்னா 4.80 கிலோமீட்டர் காமிக்குது. செம்ம க்ரௌடுங்க இன்னைக்கு. ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு பவிஸ்ரீ அபிஷியல். ஸோ இன்னைக்கு வந்து vlog வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வந்து போகலான்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 7 மணி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் கிளம்பி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து நேராக திருவண்ணாமலை போகிறோம். ஸோ ஆல்ரெடி பழைய வீடியோலேயே இந்த போகிற ரூட்லாம் எல்லாம் காமிச்சாச்சு. ஸோ அங்கே நேராக இப்போ டேரெக்டாக திருவண்ணாமலை போயிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். நடுவில் ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸாக நாங்கள் கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பழைய வீடியோவோட லிங்க் வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கே எப்படி போனால் நம்ம குயிக்காக போகலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோ போன மந்த் போனப்போ எடுத்தோம். அந்த வீடியோ வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் எது வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது பார்த்தீங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம இருக்கோம். இதே ஐடி தான் இன்ஸ்டாகிராம்லேயும். அதில் வேணுனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எங்களை பார்க்கலாம். நல்ல ஃபன் கண்டென்ட்லாம் நாங்கள் அதில் போட்டுருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:25 ஆகுது. ஸோ எப்படி நாங்கள் அங்கே போய் சேர்கிறதுக்கு ஒரு 11 o'clock மேலே ஆகிடும். நாங்கள் அங்கே போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் vlog வந்து கண்டினியூ பண்ணுறோம். guys, திருவண்ணாமலை வந்து இறங்கிட்டோம். டைம் வந்து 11:30 தானே, 11:30. ஒருத்தி அவள் தான் இங்கேயே ஃப்ரீஸ் ஆகிட்டா. எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணி கொடு, நான் படுத்துக்கிறேன், நீ போயிட்டு கிரிவலம் சுத்திட்டு வந்துருன்னு சொல்ற. கேட்க மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன ராஜகோபுரத்துக்கிட்ட போய் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு இங்கேருந்து ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் நடக்கணும். மேடம் இங்கேயே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. இன்னும் அவ்வளோ தூரம் போக என்ன ஆவாங்கன்னு தெரில. ஓம் நம சிவா. நல்லா தெரியுதுல. அங்கே வந்து தீபம் வந்து பார்த்துட்டோம். அங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கீழே வந்து அவங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ குட்டியாக இருக்குது. ஏன்னா நைட் டைம் ஆகிட்டதால வந்து அது பிளிங்காய் தான் தெரியுது. இன்னைக்கு இன்னையோட லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து அந்த தீபத்தை வந்து பார்க்க முடியாது. தீபம் ஏத்துன டேல இருந்து கவுண்ட் பண்ணி 11 நாளுக்குள்ள வந்தோம்னா இந்த தீபம் வந்து டெய்லியும் எரிய வைப்பாங்க. ஈவினிங் 6 o'clock இருந்து மார்னிங் வரைக்கும் எரிய வைப்பாங்க போல. ஸோ நம்ம தீபத்துக்கு வந்து பார்க்க முடியாதவங்க இந்த 11 நாளுக்குள்ள கூட வந்து பார்த்தோன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நாங்களே வந்திருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யாரும் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி வர முடியலன்னா இந்த 11 நாளுக்குள்ள கூட வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். ராஜகோபுரம் இருக்கு பாருங்க டாப்ல. ஸோ இங்கேருந்து இங்கே தான் சாமி கும்பிடணும். சரிதா? இங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்பணும். ராஜகோபுரத்துக்கிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு பார்த்தீங்களா, ராஜகோபுரத்துக்கிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு ஸோ இங்கேருந்து இப்போ கிரிவலம் நடக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து ஷார்ட் 12 o'clock ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னா மினிமம் 4.5 hours ஆகும். பட் இவ்வளோ வச்சு நடக்கிறதால
எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறேன் நான். அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் மப்ளர்லாம் வாங்குறாமானா தயவு செஞ்சு நம்ம வீட்டாண்டே வாங்கிட்டு வந்துடுங்க. இது 60 ரூபா, அது 120 ரூபா. 1 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டாங்களா அவங்க. இதுதான் வந்து கிரிவல பாதையோட ரூட் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ தான் வந்து யமலிங்க கோயிலை வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர் சொல்லிட்டு இன்னும் தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பார்க்கும்போது 1.2 கிலோமீட்டர் இருந்தது. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. 14 கிலோமீட்டரா இப்படி பார்த்தா இன்னொரு 12 கிலோமீட்ரு 11 கிலோமீட்டர் இருக்கும். 1 ஹவருக்கு இவ்வளோ வந்திருக்கோமா? இன்னும் ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டு சொல்லுவோம் எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கோன்ட்டு. அடுத்த டெஸ்டினேஷன் வந்து நிருதிலிங்கம். இங்கேருந்து 1.6 கிலோமீட்டர். அடுத்த லொக்கேஷன் போயிட்டு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ 1.2 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1.2 தானே? பார்க்கலாம். 1.6. அங்கே 1.6க்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். இப்போ இந்த பாட்டில் வந்து ஒரு லிரிக்ஸ் வரும் ஓகேங்களா? அந்த லிரிக்ஸ் வந்து பக்காவாக மேட்சிங் வந்து இவங்களுக்காக தான். சொல்ல ஓம் நம சிவாய. காய்ஸ் மான் பாருங்க. காய்ஸ் மான் பாருங்க எவ்வளோ வெளியே நிற்கிது பாருங்களேன். இங்க பாருங்க இப்ப படுத்துட்டா. எந்திரி, கால் வலிக்குதா? ஏய் வா போலாம் வா. காய்ஸ் நிருதிலிங்கம் கோயில்கிட்ட வந்துட்டோம். 1.6 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகிருக்கு கரெக்டாக. டைம் வந்து 1:20 இங்கே போட்டிருக்க பாருங்க. காய்ஸ் இப்போ நிருதிலிங்கம் வந்து கிளம்புறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:25. ஸோ அடுத்து போகிற இடம் போர்டில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எங்களுக்கும் தெரியாது. சூரியலிங்கம் வந்து 1.3 கிலோமீட்டர்ல இருக்கு. 1.6 கிலோமீட்டர் 20 மினிட்ஸ் ஆச்சு ரீச் ஆக. 1.3 கிலோமீட்டர் அதுக்கு முன்னாடி ரீச் ஆகணும். பட் கால் வந்து இப்பவே என் பேச்சு கேட்க மாட்டான். ஒரு வழிக்கு போறான். கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்ப்போம். ஆமா முடியல காலு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகுறோன்ட்டு. எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்காரு நம்ம சிவனையா. 9 கிலோமீட்டர்ல இருக்காரு நம்ம சிவனையா. அவரை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கு எனக்கு கால் வலிக்கல. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் நடக்கலாம். இன்னும் 1 கிலோமீட்டர் போயிட்ட பிறகு கால் வலிக்குது உட்காரலாம். அப்புறம் எனக்கு மனசாட்சியே இல்லை. நடக்க வச்சு கூட்டு போறா. இதுவே எங்கள் அம்மா அப்பா கூட வரணும். என்னை உட்கார வச்சு கூட்டு இருப்பாங்கன்னு பேசுவான். 1.6 கிலோமீட்டர் 1.5 வாங்க. 1.2 15 மினிட்ஸ் தான் வந்திருக்கோம். உட்காராமலே நடந்து வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருணலிங்கம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே உட்காந்துருக்காரு. நடந்துட்டே இருக்கோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எவ்வளோ தூரம் நடப்பேன்னு. பட் ஆனால் நடக்கிறேன். ஆனால் கால் வலிக்குது ரொம்ப. முடியல தான். நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகி சாமி பார்க்கணும்ல. ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். வர்ணலிங்கத்துக்கு 500 மீட்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸில் போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். பெருமாள் அதான் சிவன் சொன்னேன். பெருமாள் உங்களுக்கு தெரியுதா? ஒரே ஒரு ஒளி மட்டும் தெரியுது பாருங்க. தீபம், திருவண்ணாமலை தீபம். நம்ம ஜூம் அவுட் பண்ணுவோம். கிளியரா தெரியுதுலாம? இப்ப வருணலிங்கம் கோயில் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே ரீச் ஆகிறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா
150 10 மினிட்ஸில் வந்திருக்கோம். அடுத்த டார்கெட் வந்து வாயுலிங்கம். இங்கேருந்து 1.7 கிலோமீட்டர். ஸோ டைம் என்ன? டைம் 1:59 2 ஷார்ப்பாக. ஸோ இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு 25 மினிட்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் போய் ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் உட்காரணும். அவளால் முடியல. ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே வந்து இப்போ இனிமேல் நடக்கிறோம், இதை வந்து வேண்டுதலுக்கு தான் பண்ணுவோம். எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கும். இவன் எதுக்கு திரும்ப நடக்கிறான்? தொப்பையை குறைக்கணும்னு நடக்கிறான். சொல்றேன், என்கிட்ட தொப்பையை மட்டும் குறைச்சு கொடுத்துரு சாமி அப்படி வேண்டான். வெரி பெஸ்ட். நான் நினைக்கிறேன் இவன் மட்டும் இப்படி இல்லை, நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறேன். யாரெல்லாம் இப்படியோ அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவன் அப்படிதான் சொன்னான். நடிக்கிறான். பொய் சொல்றா சாமி, பொய் சொல்றா. இங்க வந்து காலகுரு கோவில் 7 கிலோமீட்டர் முடிச்ச உடனே அந்த இடத்துல வந்து பஞ்சமுக ருத்ராட்சி கோட்டை வந்து ஃப்ரீயா தராங்க. இங்க சங்கு சாமி ஆசிரமம் இருக்கு. பக்கத்துல வந்து இந்த வஜ்ரஹாகி அம்மன் கோயில் இருக்கு. வாயுலிங்கம் கோயில் கிட்ட வந்துட்டோம். 2 மணிக்கு அங்கே கிளம்பணுமா? 20 நிமிஷத்துல இங்க வந்து சேர்ந்துட்டோம். எஸ். ஸோ இங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு நீட் டு டேக் சம் ரெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்ப கண்டினியூ பண்ணணும். வாயுலிங்கம் கோயில் அவ்வளோ க்ரௌடு பாருங்கள். இங்கே கீழே அடியில், இங்கே மோஸ்ட் ஆஃப் த கோயில் வந்து உள்ள அடியில் தான் இருக்குது. ஏன்னா மழையை குறைஞ்சி தான் மொத்தமாகவே இருக்குது. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வாயுலிங்கத்துலேருந்து வந்து உக்காந்துட்டோம். 2:20 2:30 வரைக்கும் எங்களுக்கு ரெஸ்ட்டு. என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இது பெயின் தாங்கவே முடியல. இவருக்குமே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து தான் நெக்ஸ்ட் நடக்க முடியும்னு தெரிஞ்சிச்சு. அதனால உட்காந்து ரெஸ்ட்டு. திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து ஒரே ரோடு கரெக்டாக 5.3 கிலோமீட்டர் 1.5 ஹவர் மேப்பில் காமிக்குது. கண்டினியூவாக நடந்தோம் அப்படின்னா டைம் என்ன ஆகுது? 2:35 3:35 4:10 ரீச் ஆயிடலாம். மேக்ஸிமம் 4:30 ரீச் ஆயிடலாம். அப்படி 4:30 ரீச் ஆகிட்டோம்னா ஒரு டீயை குடிச்சிட்டு 5 மணி ஃபஸ்ட் தரிசனம் போய் நின்னோன்னா 6 மணி சாமி பார்த்து வெளியே வந்துடலாம். ஆனால் இவன் எங்கே போய் விழுந்து பண்ணலாம் தெரியாது எனக்கு. சந்திரலிங்க கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து மீதி இருக்க தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 4.80 கிலோமீட்டர் காமிக்குது. 4.5 கிலோமீட்டர் 4.75 கிலோமீட்டர். இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது குபேரலிங்கம். ஸோ அதை ரீச் ஆகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். ஆனால் ஸ்பீடாக நடக்கணும். ஆனால் 10 மினிட்ஸில் முடியாது. ஸோ 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் ஆகும். நைட் டைமில் நிறைய கடை இருக்குல்ல பாருங்க. கைஸ் டைம் கரெக்டாக 3 o'clock ஆகுது. இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3.5 to 4 கிலோமீட்டர் இருக்கும். இப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடுவோம். மேக்ஸிமம் 1.5 ஹவர். இதுக்கப்புறம் எங்கே நிற்கிறதா இல்லை. மேக்ஸிமம் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் கவர் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப நேரம் இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் மேலே ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ நடந்தால் தான் இப்போ ஸ்ட்ரெச்சாக நடந்தால் நடக்க முடியும். ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? செம்ம டயர்டாகிட்டா. செம்ம டயர்டாகிட்டா ஆக்சுவலாக. என் கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி உட்காரம் நடந்தாலே ஸ்பீடாக போயிடலாம். உட்காந்து நடந்துட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போய்ட்டு மீதி கவர் பண்ணுறோம். பாய் காய்ஸ். கரெக்டாக ராஜகோபுரத்தோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ டைம் இப்போ 4:05 4 hours 5 minutes ஆகிருக்கு கிரிவலத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. 3 மணிக்கு போட்டோமா. இதுக்கப்புறம் இங்கே நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டு 1 hour கண்டினியூ நடந்து இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ராஜகோபுரத்தோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கே சாமி கும்பிட்டுட்டு இப்போ சாமி பார்க்க முடியுமான்னு பார்த்தா ஆல்ரெடி இங்கே இவ்வளோ ஜனம் நிற்குது. ஸோ வடகோபுரத்தை போய் பார்க்குறோம். முடிஞ்சதுன்னா கண்டினியூ பண்ணுவோம். இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இப்போ ராஜகோபுரத்தை சாமி கும்பிட்டுட்டு கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட்டு இவ்வளோ ஜனம் நிற்குது. செம்ம க்ரௌடுங்க இன்னைக்கு. க்ரௌடா இல்லை எம்டியாக இருக்கான்னு தெரில. ஃப்ரெண்டில் போனால் தெரியும். க்ரௌடு தாங்க.
இன்னும் கேட் ஓப்பனே பண்ணலைங்க. ஆனால் செம்ம க்ரௌட் நிற்குது. அந்த சைடில் அந்த லாஸ்ட் வரைக்கும் நிற்குதுங்க 50 ரூபா டிக்கெட்டு. இப்போ போய் நின்னா கூட இன்னைக்கு பார்க்குறது கஷ்டம்தான். வாங்க ஃப்ரெண்ட்ல போய் பார்ப்போம். டிக்கெட் அங்கே 50 ரூபா டிக்கெட் அங்கே நிற்குதுன்னா ஃப்ரீ டிக்கெட் பாருங்க. இங்கே ஒரு 5 ரூபா. அது இல்லாமல் உள்ள ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த லாஸ்ட் இருக்குல்ல பாருங்க, அந்த லாஸ்ட் இருக்குல்ல அந்த லாஸ்ட்டில் போயிட்டு ரைட் எடுத்து திரும்ப ராஜகோபுரம் உள்ளே போயிட்டு ராஜகோபுரத்துலேருந்து திரும்ப வடக்கு கோபுரம் என்ட்ரன்ஸ் வந்து அங்கேருந்து உள்ளே போகணும். ஃபைனலா ஒரு வழியா நாங்க வந்து நடந்து முடிச்சிட்டோம். நீ எதிர்பார்த்தியா நான் அவ்வளவு தூரம் நடப்பேன் அப்படின்னு? எனக்கு தெரிஞ்சு நான் 4 hours முடிப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 6 மணி நேரம் வாக்கிடுவா அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு மொத்தமே ஒரு 20 நிமிஷம்ல 25 நிமிஷம் தான் உட்காந்துருப்போம். இன்னும் நாங்க வந்து அங்க நிறைய லிங்கம்லாம் இருந்ததுல, அதெல்லாம் நாங்க பார்க்காமலாம் இருந்திருந்தா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு 3 hours கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். உட்காராம அந்த சாமியெல்லாம் கும்பிடாம இருந்தா 3 hours நாங்க கம்ப்ளீட் பண்ணிருப்போம். நாங்க எல்லா சாமியும் கும்பிடணும்ல, எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு ஒரு 20 minutes உட்காந்துருப்போம். அங்கங்க உட்காந்துது 4 hours கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாமி பார்க்கலான்னு பார்த்தா ஆக்சுவலா நம்ம வந்து நடந்து வரணும்னா சாமி பார்க்கணும்ன்ற அவசியம் இருக்கு. அது கிரிவலம் வந்தா தெரியும் கூட்டம் இருக்கும்ட்டு. பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து. ஆமா, அது வந்து நான் வீட்லயே இவர்கிட்ட சொல்லிட்டேன், கிரிவலம் வந்தா வந்து ஆமா இங்க நிக்கிறது இல்ல. நான் வடக்கு கோபுரம் ஃப்ரீயா இருக்கும். அங்க வந்து புதுசா கூடாரம் கட்டியிருக்காங்க. அந்த கூடாரத்தை தாண்டி அவ்வளவு தூரம் ஜனம் நிக்குது. உள்ள எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சு எல்லாம் நேத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நைட்ல இருந்தே உட்காந்துட்டு இருக்காங்க போல. அவ்வளவு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் தரிசனம் ஓபன் பண்ற வரைக்கும் சரியான க்ரௌடு. ஸோ நம்ம இப்போ சாமி பார்க்கணும்னாலே எங்களுக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஆயிடும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து சிவனை பார்த்துக்கலாம். நான் வந்து எப்படி நெக்ஸ்ட் வீக் வருவேன். நான் நெக்ஸ்ட் வீக் வந்து திரும்ப கோயிலுக்கு வந்து அவர் வருவாரு, நம்மளால முடியாது. போதும், நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த vlog நாங்க முடிச்சுக்கிறோம். ஃபைனலா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம் மாறா, சொல்லு ஜெயிச்சிட்டோம் மாறா. ஃபைனலா நாங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஆட்டோ ஏறி போற மாதிரி தான் இருக்கும் பஸ் ஸ்டாப்புக்கு. ஏன்னா இங்க இருந்து திரும்ப பஸ் ஸ்டாப்புக்கே 1.5 kilometer. ஸோ ஆட்டோ ஏறி போயிட்டு பஸ் ஏறிட்டு முடிஞ்சா காட்டுறோம், இல்லைன்னா இதோட இந்த vlog அவ்வளவுதான். vlog க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க சேனலை பாக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டிக் பண்ணிக்கங்க, தட்டி விட்டுக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் வரும். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து சேம் ஐடி தான். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுல நிறைய கண்டென்ட் வீடியோஸ் நிறைய வந்து போட்டுட்டு இருக்காங்க, பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த vlog நாங்க இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். பை. சைனிங் ஆஃப். பை.